வெல்கம் டு 360 தமிழ். நம்ம விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் எபிசோட தான் நான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். ப்ரீவியஸ் எபிசோட பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். இது வரைக்கும் நான் போட்டிருக்க எல்லா வீடியோவோட லிங்கையும் கமெண்ட்ல கொடுக்குறேன், அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. என்னன்னு தெரியல, இந்த சேனல்ல இப்பெல்லாம் சுத்தமா வியூஸே போக மாட்டேங்குது. நான் சீரீஸ்லாம் நிறைய போடுறதுனால இப்படி ஆகுதா என்னன்றது தெரியல. அதே மாதிரி இந்த சீரீஸ்க்குமே பெருசா வரவேற்பு இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. நிறைய பேர் போடுன்னு சொல்றீங்க, ஆனா சரியாவே போக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. ஸோ உங்க சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த வெப் சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசி எபிசோட்ல நடந்ததை ஷார்ட்டா சொல்றேன். அதாவது வேதா தேவ்னு ஒருத்தர் கிட்ட வேலை பார்த்திருப்பாங்க. அவன் ஏமாத்துறான்றது தெரிஞ்சிருக்கும். எப்படியாவது அவன் ஏமாத்துறதை எக்ஸ்போஸ் பண்ணோம், அவனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விக்ரம் கூட சேர்ந்து பிளான போட்டிருப்பாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டான ஓம்கர்னு ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அந்த ஓம்கர் கடைசியா ஒரு பொலிட்டீஷியனை பிடிக்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அவரோட காரை மடக்கிடுறாரு. இப்ப ஆளுங்க கிட்ட காரை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. கார்ல எல்லாம் எதுவுமே இல்லைன்னு பொலிட்டீஷியன் சொல்றாரு. அதே மீறியும் ஓம்கரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, காரை செக் பண்றாங்க. பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இவர் பணம் கொண்டு வரதா ஓம்கருக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் வந்திருப்பாரு. இப்ப பணம் கிடைக்கல அப்படின்னு இந்த பொலிட்டீஷியன் கிண்டல் பண்றாரு. அதான் கிடைக்கல, வழிய விடு அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்னும் செக்கிங் முடியல சார், இருங்க செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓம்கர் இருக்காரு பாத்தீங்களா. சடனா இவரோட வேஷ்டியை கழட்டிடுறாரு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த இடத்துல தான் காசு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல இப்ப காசு எல்லாமே மாட்டிக்கிச்சுல, இவரை லாக் பண்ணி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் வேகமா லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவருமே என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓம்கர் சுத்தமா அதுக்கு பயப்பட மாட்டாரு. விக்ரம் வேற ஒரு ஹெல்ப் கேட்டார்ல, அதுக்காக நம்ம போனோன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப தேவ நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங் பிளான் பண்ணிருப்பாங்க, காசெல்லாம் வாங்குற மாதிரி பிளான் இருக்கும். அந்த காசு எல்லாத்தையும் இவருமே ஒருத்தர் மூலியமா மாத்துறதுக்கான ஏற்பாடு பண்றாரு. அவர் மூலியமா அந்த ப்ராசஸ் பண்ண சொல்லி அனுப்புறாரு. ப்ராசஸ் பண்ணலான்னு ஒருத்தர் நினைக்கிறாருல, அவரை கரெக்டா விக்ரமோ ஓம்கரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருமே லாக் பண்ணிடுறாங்க. நீ என்ன பண்றதுக்காக வந்திருக்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த விஷயத்தை நீ பண்ணக்கூடாது, ஆனா பண்ணிட்டேன்னு தேவ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இவருமே கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதாவது தேவ பொறுத்த வரைக்கும் அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மீட்டிங் வேற நடக்க போதில்ல, நம்ம அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி தேவம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ஆனா இவங்க அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல. இப்ப தேவ் இருக்கார்ல, மீட்டிங் நடக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவன் மெசேஜ் பண்ணிருப்பான். கால் பண்ணலான்னு பார்த்தா அவன் போன் எடுக்கவே மாட்டான். ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்ற மாதிரி தேவும் யோசிக்கிறாரு. இப்ப இவரோட கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு விக்ரமும் ஓம்கரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்காங்க. விக்ரம் வரத பார்த்தோன்னே இவருமே, என்ன விக்ரம், என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கியா? நீ அரெஸ்ட் பண்ண போறது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, நான் ப்ரிப்பேர்டா தான் இருந்தேன், எனக்கு எதிராக உங்ககிட்ட ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர்கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்க மாட்டேங்குது. எவிடன்ஸ்லாம் என்கிட்ட இல்லன்றது உண்மைதான், ஆனா உனக்கும் காசு கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. எது காசு கிடைக்காதா? எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கொஞ்சம் செக் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஓம்கர் கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி பேசுறாங்க, காசு வரலையான்ற மாதிரி இவனுமே பயப்படுறான். இப்ப வேகமா சிஸ்டத்துல பேலன்ஸை செக் பண்றான். அந்த பேலன்ஸ் ரொம்ப வேகமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன குறைஞ்சிட்டு இருக்குன்னு யோசிக்கிறியா? போட வேண்டியவங்களுக்கு நீ காசு போட்ட மாதிரி நாங்களே போட வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவன் இவ்வளவு வட்டி கிடைக்கும்னு சொன்னான் பாத்தீங்களா, இவன் ஏமாத்த நினைச்ச எல்லாத்தையுமே மக்கள் கிட்டயே இவங்க போற மாதிரி பண்ணிடுறாங்க போல. எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஏண்டா நீ பிளான் போடும் போது நாங்க பிளான் போட மாட்டோமான்ற மாதிரி நக்கல் பண்றாங்க. இப்ப மக்கள் எல்லாருக்குமே காசு கிடைக்குது, தேவ் சொன்னதை பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்காக இதுக்கப்புறம் தேவ அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால தேவ் மேல சின்னதா ஒரு கிரைம் வர மாதிரி இந்த ஓம்கர் ஒரு வேலையை பண்ணிருப்பாரு. இவர் இல்லீகலா காசு சம்பாரிச்ச மாதிரி இவரே ஃபேக்கா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருப்பாரு. அது அடிப்படையில நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓம்கர் இருக்காருல, ஆளுங்களை வர வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. ஆக மொத்தத்துல இவனையும் புடிச்சிட்டாங்க. இவன் ஏமாத்த நினைச்சான் பாத்தீங்களா, அந்த காசை மக்களுக்கே போற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்ப விக்ரமோ ஓம்கருக்கு நன்றி சொல்லி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அம்மாவோட காசுமே வந்துருது இல்ல, அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அம்மா சொன்ன மாதிரியே உன்னோட காசு வந்துருச்சுல்ல, எனக்கு பேசின ஷேரை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏண்டா என்கிட்ட எவ்வளவு காசு கடனா வாங்கியிருக்க, அதுல கழிச்சுக்கோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா இதெல்லாம் ஏமாத்துறதுமா, எனக்கு 10,000 ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவும் சரின்ற மாதிரி தராங்க. இப்ப வேதாவும் தனிப்பட்ட முறையில விக்ரமுக்கு நன்றி சொல்றாங்க. அது என்னன்னா, என்னால நிறைய காசு போயிருச்சுன்னு நினைச்சேன், என்னால நிறைய பேர் ஏமாந்துட்டாங்கன்னு நினைச்சேன், இப்ப எல்லாருக்குமே காசு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு, இதுக்கெல்லாம் அந்த ஓம்கர் சார் தானே காரணம், அவருக்கு நன்றியை சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஆக்சுவலா ஹீரோ தான் பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை பார்த்திருப்பாரு, அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோவும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா நான் ஓம்கார் கிட்ட சொல்றேன்ற மாதிரி மட்டும் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த கதைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட காட்டுறாங்க. இப்போ ஒரு வேன் இருக்குல்ல, ஒரு பகுதியில வந்து நிக்குது. வேன்குள்ள இருந்து நிறைய பேரு உடம்புல வந்து பெயிண்ட் எல்லாம் பூசின மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்காங்க போல. கொஞ்சம் தள்ளி இருக்கிற வீடா பார்த்து வராங்க. அந்த வீட்டுல இருக்கவங்கள சடனா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை சேர்ந்தவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி அவங்க வாயெல்லாம் கட்டின மாதிரி ஒரு இடத்துல போட்டுடுறாங்க. இப்ப வீட்டுல நகை எங்க இருக்குன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்ப நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. பால் ஊத்துற நபர் இருக்கார்ல, வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாருமே லாக் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லணும்ன்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க லாக் செய்யப்பட்டிருக்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி போலீஸ்க்கு இந்த தகவல் போயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணி விக்ரம காட்டுறாங்க. விக்ரம கமிஷனர் பேசுறதுக்காக வர வச்சிருப்பாரு. நடந்த கிரைம பத்திலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எந்த குரூப் இறங்கி இருக்காங்கன்னு தெரியல, நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அந்த வீட்ல இருந்து மட்டும் 50 சவரனுக்கு மேல எடுத்துட்டு போயிருக்காங்க போல. இத பத்தி விக்ரம் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம அசோக்ன்ற நபருக்கு சுத்தமா பிடிக்காது இல்ல, அந்த அசோக் அந்த ஃபேமிலியை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. 50 சவரனை யாரு வீட்லயே வச்சிருக்க சொன்னா, பேங்க்லாம் இருக்குல்ல அங்க வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்படி கோவப்படுறத விக்ரமே கண்டிக்கிறாரு. ஏற்கனவே நகை இழந்து கஷ்டத்துல இருக்காங்க, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கண்டிச்சிட்டு இருக்காரு. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போலாம், அசோக் நீ வர தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஏற்கனவே ஒரு டீம் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல, ஃபாரன்சிக் டீமும் போயிருக்காங்க. அவங்களுமே நிலவரத்தெல்லாம் இவர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேமிலியை கட்டி வச்சுட்டு திருடி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியை காலையில பால் ஊத்துறவன் தான் பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா டீடைலும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாருமே இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸ்னேகான்ற ஒரு பொண்ணு மட்டும் தான் வீட்ல இருக்கா. அவளுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சார் இந்த மாதிரி கும்பல் வந்தாங்க, அவங்க பார்க்க இப்படிதான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்களுக்கு அந்த மாதிரி கும்பலை பத்திலாம் நிறைய தெரியும்ல, எந்த கும்பல் பாருமான்ற மாதிரி போட்டோ எல்லாம் காட்டுறாரு. சார் இந்த மாதிரி தான் சார் அவங்க இருந்தாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஒரு கும்பலை காட்டுறாங்க. சோ இந்த டீம் தான் இறங்கி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டை முழுசா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. அப்ப அம்மா அப்பா ரூம் மட்டும் தான் கலைஞ்சிருக்கிறது தெரிய வருது. இங்கதான் நகை இருந்ததான்னு கேக்குறாரு. ஆமா சார் இங்கதான் நகை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஓரளவுக்கு அவனுங்க கெஸ் பண்ணி தான் இந்த இடத்த சர்ச் பண்ணிருக்காங்க. நகை எங்கன்றது எக்ஸாக்ட்டா தெரியாம எல்லா இடத்தையும் கலச்சு போட்டிருக்காங்க. ஆனா நகை இவ்வளவு வச்சிருக்கிறது அவனுங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு எப்படி உள்ள வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றத செக் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, வாசல்ல இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது காலை ஊன்னா ஃபுல் கால் தானே வரும், ஆனா ஃபுல் கால் இல்ல, விரல் மட்டும் இருக்கு. என்ன வித்தியாசமா காலை ஊன்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சில போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே போட்டோஸ் எடுத்துக்கிறாரு. நீங்க அக்கம் பக்கத்துல விசாரிங்க, நான் அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை பார்க்கறதுக்காக இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்காங்க போல. இப்ப அந்த ஸ்னேகாவோட அப்பாவை பத்தி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணோட கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம், பேங்க்ல இருந்து இப்பதான் எடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு, என் பொண்ணு கல்யாணத்தை இப்ப நான் எப்படி நடத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா சம்பந்தப்பட்டவங்களை நான் பிடிச்சிருவேன், உங்களோட பொண்ணு நகை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோவால ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டிருப்பாரு. அந்த பாதிக்கப்பட்ட நபரோட அம்மா பேரு சாவித்ரி அப்படின்றது. அந்த அம்மா கூடயும் அவங்களோட பேரன் கூடயும் ஹீரோவோட அம்மா பழகுறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மான்றது தெரியாம பழகிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இந்த இடத்துல சாவித்ரி இருக்காங்கல்ல, என் பையனை அநியாயத்துக்கு ஒரு போலீஸ்காரன் தான் சாவடிச்சிட்டான், எனக்கு போலீஸ்காரங்களை பார்த்தாலே கோவம் தான் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பையனை தான் மென்ஷன் பண்றாங்கன்றது அம்மாக்கு தெரியுது. ஆனா அம்மா எதுவுமே காமிச்சுக்காம இந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லைட்டா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஃபீலும் பண்றாங்க. ஹீரோவும் டீமும் என்ன கேங் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேட்ல வேலையை காட்ட மாட்டாங்க. மகாராஷ்டிரால ஒரு 3 மாசம் இருக்காங்கன்னா, அடுத்து தமிழ்நாட்டுல ஒரு 3 மாசம் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆந்திரால ஒரு 3 மாசம் இருக்காங்க. இப்படிதான் ரொட்டேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா இந்த சம்பவம் நிக்காது, தொடர்ச்சியா நடக்கும், எப்படியாவது அவங்களை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை பத்தி கொஞ்சம் தகவல் சேகரிச்சிருப்பாங்கல்ல, அந்த தகவல் நமக்கு யூஸ் ஆகலாம், அது எல்லாத்தையுமே நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்ல இவ்வளவு நகை இருக்குன்றது எப்படி சார் அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட்ங்க கேக்குறாங்க. அந்த கேள்வியும் இருக்கதான் செய்யுது. அவனுங்க கண்டிப்பா இந்த ஃபேமிலியை வாட்ச் பண்ணிருப்பாங்க. எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க மாட்டாங்க, பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் நுழைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத வீடா பார்த்து தான் இறங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கேங்க நமக்கு காட்டுறாங்க. நிறைய நகையை எடுத்து
எடுத்திருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் உருக்கணும்ன்ற மாதிரி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அடுத்து எந்த வீட்ல கைவரிசையை காட்டலாம்ன்ற மாதிரி ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீடை இப்ப செலக்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்க. நம்ம பின்னாடி இந்த வீடுக்குள்ள நுழையலாமா வேணாமான்ற முடிவை எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இவங்கள நிறைய பேர் இருந்தாலும் ஒருத்தர் சொல்றதை தான் எல்லாருமே கேட்கறாங்க. சரி இந்த ரெண்டு வீடை நம்ம முடிவு பண்ணலாம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி கலைஞ்சு போறாங்க. இந்த கேங் ப்ரீவியஸா நிறைய சம்பவத்தை பண்ணிருக்காங்கல்ல அந்த எல்லா சம்பவத்தையும் ரெஃபர் பண்ணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லியிருப்பாரு. இப்ப அதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை விக்ரம் நோட் பண்றாரு. அது என்னன்னா விசேஷ நாள்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது விசேஷ நாள் வருதுன்னா அதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்குது. சார் இது தற்செயலா இருக்கும்ன்ற மாதிரி ராவ் சொல்றாரு. இல்ல ராவ் சார் தற்செயலா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஒரு வாட்டி அப்படி நடந்தா பரவாயில்ல, எத்தனை வாட்டி அப்படி நடந்திருக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவன் இப்படி எதுக்காக பண்றான்னு யோசிக்கும் போதுதான் சம்பந்தப்பட்டவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வர மாதிரி இருக்கு. ஃபங்க்ஷன் வருதுன்னா நகையை எடுத்து வீட்டுல வைப்பாங்கல்ல அந்த சமயம் பார்த்து அவன் நகையை தூக்குறதுக்கு பிளான் போட்டிருக்கான் போல. அதனால தான் விசேஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த நல்ல நாளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த திருட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம நேரடியாவும் இதை போய் விசாரிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த கேங்கு திரும்பி இந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 3 இடத்துல வேலையை காமிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி இதே ஸ்டேட்ல ஒரு 10-15 திருட்ட பண்ணிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஹேண்டில் பண்ணார்ல அவரை பார்த்து பேசுறதுக்காக விக்ரமும் டீமும் வந்திருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் எனக்கு மறந்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 2 கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் நகையெல்லாம் எடுத்து வச்சோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சோ விசேஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கூட அவங்க டார்கெட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரீசெண்டா திரும்பி இங்க ஒரு 3 பகுதியில் நடந்திருக்குல்ல அந்த 3 வீட்டை விசாரிக்கலான்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த 3 பேருமே ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஒருத்தருக்கு பொண்ணோட கல்யாணமா இருக்கும், இன்னொருத்தர் வீட்டுல 60ஆம் கல்யாணம் அதனால தான் நகையெல்லாம் எடுத்து வச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி 3 பேர் வீட்லயும் ஃபங்க்ஷன் வர மாதிரி இருந்திருக்கு. அதுக்காக தான் நகை எடுத்து வீட்ல வச்சிருக்காங்க. நான் கெஸ் பண்ணது கரெக்டா போயிருச்சுன்ற மாதிரி விக்ரமும் டீம் கிட்ட சொல்றாரு. சார் எப்படி சார் பேங்க்ல இருந்து நகை எடுத்ததெல்லாம் இவனுங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ராவ் கேக்குறாரு. ஆமா சார் ஏதோ ஒரு ரூட்ல இவங்க நகையை எடுக்கிறாங்க வீட்ல வச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ராவோட பையனை காட்டுறாங்க. அவனோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தங்க ஆரம்பிச்சிடறான். அவனுங்க கூட சேர்ந்து அப்பப்ப சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவனுங்க எல்லாருமே இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் 10 பைசா கூட தரமாட்டான், ஓசிலேயே சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இவனுக்குமே கொஞ்சம் அசிங்கமா போயிருது. வீட்டை எதிர்த்து இவனுங்க கூட வந்தது தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப விக்ரமும் ஒரு ஐடியாவை பத்தி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேரை புக் பண்ணுவாங்கல்ல. உதாரணத்துக்கு பேங்க்ல இருந்து நகையை எடுப்பாங்க. அப்ப பேங்க்குக்காரங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நகையை வாங்குவாங்கல்ல நிறைய பேர் காசு எடுத்து பேங்க்ல இருந்து காசு எடுத்து நகையை கூட வாங்குவாங்கல்ல. சோ நகை கடையில யாராவது ஃபாலோ பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி பத்திரிகை விஷயமா போட்டோகிராஃபர் விஷயமா ஆளை கூப்பிட்டு பேசுவாங்கல்ல அவங்க கூட இந்த வீடு எப்படி இருக்கு உள்ள நுழையலாமா வேணாமான்னு கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல ஸ்னேகாவை பாக்குறதுக்காக வராரு. நீங்க உங்க கல்யாணத்துக்காக என்னென்ன பிளான்லாம் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எந்த பேங்க்ல இருந்து காசு எடுத்தாங்க நகையை எடுத்தாங்கன்றத சொல்றாங்க. அதே மாதிரி எந்த நகை கடையில நகையை மேற்கொண்டு வாங்கினாங்கன்றத சொல்றாங்க. இதை தாண்டி பத்திரிகையை எங்க தந்தாங்க, அந்த பத்திரிகை எங்க இருந்து வந்தது, இந்த மாதிரியான டீடைல் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. நான் 2-3 கடைக்கு போறேன் நீங்க மீதி வேலையெல்லாம் பாருங்கன்ற மாதிரி ராவ் கிட்ட சொல்றாரு. இவரோட துணைக்காக அலியை கூட்டு வந்துடுறாரு. முதல்ல எங்க வந்திருக்காருன்னா பேங்க்குக்கு தான் வந்திருக்காரு. பொண்ணோட கல்யாணத்துக்காக நகை பணத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப யாராவது நோட்டம் விட்டாங்களான்றது எனக்கு தெரியணும். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது சார் அப்படிலாம் யாரும் பண்ணல சார். சொல்ல போனா எங்க செக்யூரிட்டி ஆட்டோ வரைக்கும் போய் ஏத்திலாம் விட்டாரு. சிசிடிவியை வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சிசிடிவியை பாக்குறாங்க. ஸ்னேகாவோட அப்பாக்காக செக்யூரிட்டி இருக்காருல ஆட்டோ பிடிச்சு பத்திரமா அவரை ஏத்தி விட்டு அனுப்பி வச்சிருப்பாரு. சரி இங்க எதுவுமே நடக்கல போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நகை கடையில வந்து விசாரிக்கிறாரு. புதுசா சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. இல்ல சார் எல்லாருமே 10 வருஷமா வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இங்கேயும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கிறாரு. இப்ப அடுத்ததா பத்திரிக்கை எல்லாம் அடிப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸ்னேகா வீட்டுல அடிச்சாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. ஆமா சார் ஒரு 4-5 பசங்க சேர்ந்தாங்கன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு பையன் அங்கேயும் இங்கேயும் நடந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் புதுசா சேர்ந்த பையன்ற மாதிரி தான் ஓனர் சொல்லியிருப்பாரு. அவன் நடக்கிறதே வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே ஃபுல் காலை வச்சு தானே நடப்பாங்க. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் விரலை வச்சு மட்டும் நடந்துட்டு இருக்கான். இதை பாக்குறவருக்கு லைட்டா டவுட் வருது.
அலி அவனுக்கே தெரியாம வீடியோ மாதிரி எடுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அலி இருக்கார்ல, அவன் பார்க்காத மாதிரி அவன் நடக்கிறத வீடியோ மாதிரி எடுத்துடுறாரு. அந்த பையன் வந்தோடனே இவருமே கஸ்டமர் மாதிரிலாம் ஓனர் கிட்ட பேசுறாரு. சரி சார் இன்னொரு நாள் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க வேதாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அலியை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அலி ஹெல்ப் பண்ணதுக்காக ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னதுனால இப்ப வர வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட சேலரியை பத்தி சொல்றாங்க. 1 லாக்குக்கு மேல வாங்கிட்டு இருக்காங்க போல. உங்களோட சேலரி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப கம்மி போல. எப்படி சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டே இருக்காரு. இப்ப சடனா டாபிக்க மாத்தி விட்டுறாரு. இவர் கொஞ்சம் வேகமா சாப்பிடுறாருல, வாயில கொஞ்சம் ஒட்டி இருக்கு. அவங்களுமே டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சலாம் விடுறாங்க. இவர் லைட்டா வெக்கப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவனுங்க வீடியோ கூட இந்த பையனோட வீடியோவை கம்பேர் பண்றாரு. அவனுங்க சில இடத்துல திருடும் போது சிசிடிவில பதிவாயிருக்கும் பாத்தீங்களா, அந்த வீடியோ கூட இந்த பையன் வீடியோவை சிங்க் பண்றாரு. இந்த பையன் அந்த கூட்டத்துல ஒருத்தன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப இந்த பையன் மூலியமா தான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கள பிடிக்கணும். இந்த பையன் தான் கண்டிப்பா இன்ஃபர்மேஷனா அவங்க கிட்ட சொல்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 3 இடத்துல திருட்டு நடந்தது இல்ல, அந்த இடத்துலயும் இந்த பையன் தான் பாத்துருப்பானான்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இவன் பாத்துருக்க மாட்டான். அந்த கேங்ல மத்தவங்க ஒரு பத்திரிகை இடத்துல சேர்ந்திருப்பாங்க. அவங்க இன்ஃபர்மேஷனா தந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விக்ரமும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இந்த பையனை பாக்குறதுக்காக பத்திரிகை ஆபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஓனர் கிட்ட நார்மலா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வெளியே போயிருக்கான் போல. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பையனை பார்க்கிறதுக்காக தானே இவர் வந்தாரு. அந்த பையன் எதையோ கொடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்ணி நடக்கிறாரு. நானும் வரவான்ற மாதிரி அலி கேட்கிறான். இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவருமே அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இவரை வேற ஒருத்தன் ஃபாலோ பண்றான். அவன் அந்த பையனோட கூட்டத்தை சேர்ந்தவன் போல. ஹீரோ மேல டவுட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். விக்ரம் சார் உங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அலி சொல்றாரு. இது நம்மள ஃபாலோ பண்றானா அப்படின்ற மாதிரி இவருமே லைட்டா திரும்பி கவனிக்கிறாரு. ஃபாலோ பண்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ஐயோ இவன் ஏதாவது பண்ணிடுவான் போல, அதனால சைலண்டா இந்த பிளானை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. இப்ப விக்ரம் சடனா ரோட கிராஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. விக்ரம் ஒருத்தன் ஃபாலோ பண்ணாம பாத்தீங்களா, அவனுமே பாஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். நம்ம பையன் ஒருத்தன் இந்த கடையில வேலை பார்க்கறான்ல, அவன் மேல போலீஸ்க்கு டவுட் வந்துருச்சு போல. ஏன்னா ஒருத்தன் ஃபாலோ பண்ணதை நான் பார்த்தேன், பார்க்க போலீஸ் மாதிரி தான் இருக்கான்ற மாதிரி விக்ரம பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸா இருந்தா நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. நம்ம 2 வீடு முடிவு பண்ணிருக்கோம்ல, அந்த 2 வீட்டையும் திரும்பி நோட்டமிடுறதுக்கு போன்ற மாதிரி இவனை அனுப்பி வச்சிடுறாரு. ஆக்சுவலா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 வீட்டுல பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. சோ அதுல எந்த வீடு அவனுங்க செலக்ட் பண்ண போறாங்கன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுங்க கண்டிப்பா ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற வீட்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இந்த வீடை செலக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விக்ரமும் யோசிக்கிறாரு. இப்ப விக்ரம் இருக்கார்ல, ராவ் சார் நீங்க மட்டும் யூனிஃபார்முக்கு மாறிடுங்க, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற ராவும் யூனிஃபார்முக்கு மாறிடுறாரு. விக்ரம் ஒரு வீட்டை சந்தேகப்பட்டார் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் இவங்க 2 பேரையும் கூட்டு வந்திருக்காரு. இப்ப கார்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பையன் இந்த இடத்துக்கு வரான். இந்த இடத்துல டெலிவரி பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போல. நீங்க வேணா பாருங்க, இவன் நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பான்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. விக்ரம் சொன்ன மாதிரியே அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, காலிங் பெல்ல கொஞ்சம் லேட்டா தான் அடிக்கிறான். காலிங் பெல்ல அடிச்சதுக்கு அப்புறமும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அதாவது எந்த வழியா நுழையலாம், எப்படி வெளியே போலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கதவை திறந்து தாப்பான்ற மாதிரி அவருமே வாங்கிக்கிறாரு. இவனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறத ஏற்கனவே ஃபாலோ பண்ணவன் பாக்குறானான்னு பாருங்க, அவனுக்கு தெரியாத மாதிரி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க லைட்டா திரும்பி பாக்குறாங்க. ஒரு ஆட்டோ இருக்கு, அங்க இருந்து அவனுமே பார்த்துட்டு இருக்கான். ஆமா சார் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. நீங்க பெருசா கண்டுக்காதீங்க, இப்ப அந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம போக போறோம்னு சொல்றாரு. சார் என்ன பிளான் சார் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கூட வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாருமே காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அவனுமே என்ன வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த விக்ரமும் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசுறாரு. என்ன சார் பொண்ணோட கல்யாணம் நடக்க போதான்னு கேக்குறாரு. ஆமா சார் இன்னும் 3 நாள்ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த அப்பா சொல்றாரு. சரி இப்பெல்லாம் நிறைய திருட்டு நடக்குது இல்ல, அதனால பாதுகாப்புக்காக இங்க 2-3 போலீஸ போடுறேன், உங்களுக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. போலீஸ் காஸ்டியூமோட ராவ் நின்னுட்டு இருக்கிறதையும் அவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். இப்ப அவன் என்ன பண்றானா, அவனோட பாஸ்க்கு கால் பண்ணி பேசுறான். நம்ம 2 வீட செலக்ட் பண்ணோம்ல, அதுல ஒரு வீட்டுல போலீஸ் இருக்காங்க, நான் ஏற்கனவே ஒருத்த மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன்ல, அவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்றான். ஓஹோ அப்ப போலீஸ் உஷாராயிட்டாங்க போல, அந்த வீட்டை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம தான் 2 வீடு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இன்னொன்று வீட்டுல வேலையை காட்டலாம்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான்.
இப்ப ராவும் வீட்டுல உட்காந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம பையன் ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல, ஒரு அப்பாவா நீங்க கவலைப்பட்டீங்களா? கவலையே படல, பையனுக்கு என்ன ஆச்சுன்றத கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் வரப்ப வரட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்தா பையன் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இப்ப எதுக்காகடா வீட்டுக்கு வந்தன்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. பையன் அப்படி சொல்லாதீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நீ இப்படி பேசி பேசி தான் பையனை கெடுத்துட்ட, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எதுக்கு வர? ஃப்ரெண்டு கூடயே இருக்கன்னு தானே சொன்னேன், ஃப்ரெண்டு கூடயே போய் இருன்ற மாதிரி இவருமே கோவமா பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த பையன் இருக்கான்ல, நான் பண்ணது தப்பு தான்ப்பா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஒழுங்கா நான் படிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பையன் மனசு மாறிட்டான் போல அப்படின்ற மாதிரி இவருமே நிம்மதியாவறாரு. சரி பையனை உள்ள கூட்டு போன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இவனுமே அம்மா கிட்ட பேசிட்டு இவனோட ரூம்குள்ள வந்துடுறான். சரி பையன் திருந்திட்டான்ற மாதிரி நம்ம நினைச்சா இவன் திருந்தவே இல்ல. ச்சே, நடிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி புலம்புறான். மேற்கொண்டு போன் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். விக்ரமோட அம்மா இருக்காங்கல்ல, விக்ரம் உனக்கு வயசாகிட்டே இருக்குடா, கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணும், நான் வேதா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க? வேதா கிட்ட எப்படி பேச முடியும்? நான் போலீஸ்ன்றத மறைச்சிட்டு இருக்கேன், நான் போலீஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ என்ன ஆவானே தெரியல, சமயம் பார்த்துதான் அவ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் எப்ப? நான் சீக்கிரமா நீ போலீஸ்ன்றத சாமர்த்தியமா அவ கிட்ட சொல்லிடுறேன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்கதான் திருட்டு நடக்க போதான்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இங்க எப்படி சார் நடக்கும்? ஆளுங்களை போட்டிருக்கோம்ல, இங்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு சார் நம்ம இங்க இருக்கோம், நம்ம கிளம்பலாம் சார் அப்படின்ற மாதிரி ஆளுங்களும் சொல்றாங்க. அந்த கேங்க பொறுத்த வரைக்கும் இந்த வீடு இல்லனா இன்னொரு வீடுன்ற மாதிரி செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த வீட்ல வேலையை காட்டலாம் அப்படின்ற மாதிரி உள்ள இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே தூக்கத்துல இருக்கும்போது இவனுங்களும் அட்டாக் பண்றாங்க. யாரையும் சாவடிக்கலாம் மாட்டாங்க, அவங்க எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப வீட்ல இருக்க நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பாட்டுக்கு இந்த இடத்துல இவங்க எல்லாரையும் இருக்க வச்சிருக்காருல, அப்பன்னு பார்த்து வாக்கி டாக்கில இவங்களுக்கு தகவல் வர ஆரம்பிக்குது. இந்த பகுதியில் இருக்க வீட்டுல திருட்டு வேலை நடந்திருக்கு, திருண்டவங்க கிளம்பிட்டாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. சரி இந்த பகுதியில திருட்டு நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி அலி சொல்லிட்டாரு. நான் கெஸ் பண்ணது சரியா போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சார் அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. தப்பிக்கலாம் மாட்டாங்க, என் பிளான் படி தான் எல்லாமே நடந்திருக்கு, புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சோ அந்த வீட்டுக்கு தான் அவங்க வர வாய்ப்பு இருக்குன்றதை ஏற்கனவே இவர் கெஸ் பண்ணி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காரு போல. என்ன பிளான் அப்படின்றது தெரியல, இவங்க கிட்ட கூட சொல்லாம இருந்திருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் அந்த கேங்க பிடிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்டல. இதோடயே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த வாரம் தான் இவர் என்ன பிளான் போட்டு அவங்கள பிடிச்சாரு அப்படின்றத நமக்கு காட்டுவாங்க. கண்டிப்பா இந்த வாரம் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.